ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் வச்சுப்போமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை நடந்தா எப்படி சமாதானம் ஆவாங்க? ஹஸ்பண்டு வந்து சாயங்காலம் வரும்போது 1/2 கிலோ அல்வா 2 முழம் மல்லிப்பூ எடுத்துன்னு வருவார். அதெல்லாம் இப்போ முடியாது. 1/2 கிலோ அல்வா 300 ரூபா, 2 முழம் மல்லிப்பூ 80 ரூபா. இவ்வளோ காஸ்ட்லியாக சமாதானம் ஆவறதான்னு விட்டுடுறான். அப்படி இல்லை. சில பேர் இருக்காங்க சார், டெக்னிக்கல் தெரிஞ்சவன், நேராக வீட்டுக்கு போகிறான், ஜன்னல் கதவெல்லாம் சாத்திரம் தொபீர்னு விழுறான் கீழே, செலவே இல்லாமல். எதுக்கு கோச்சிக்கணும்னு ஒரு அர்த்தம் இருக்குங்க. இப்போ கல்யாணம் ஆகுது, தேனிலவுக்கு போகிறாங்க. தேனிலவுக்கு போகும்போது நம்ம டிவிக்காரன் சும்மா இருக்க மாட்டான். அந்த ஹனிமூன் போன கப்பல் பின்னாலேயே போய் மைக் எடுத்துன்னு அந்த ஹஸ்பண்ட் கிட்ட ஒன்றும் கேட்க மாட்டான், அந்த ஒய்ஃப் கிட்ட தான் கேட்பான், உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னு. எல்லா பொண்ணும் சொல்லி வச்ச மாதிரி அஜித், விஜய், சூர்யா. ஒரு பொண்ணு கூட பக்கத்தில் இருக்கிற ஹஸ்பண்டுன்னு சொல்லவே சொல்லாது. ஆனால் அதுக்காக நம்ம கோச்சிக்க கூடாது. கோச்சிக்க முடியுமா? சினம், நான் தானே சாப்பாடு போடுறேன், நீ எப்படி அஜித் பேர்? ஏதோ பெருந்தன்மையாக நம்ம கிட்ட ஒய்ஃபா இருக்கிறாங்க, அந்த மரியாதையை நம்ம காப்பாற்றிக்கணும்.